விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, சாத்தூர், வெம்பக்கோட்டை என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1400 பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலைகளில் தொடர்ந்து விதிமுறைகள் மீறப்படுவதாக ஏற்பட்ட குற்றச்சாட்டு காரணமாக மாவட்டம் முழுவதும் ஆய்வு மேற்கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த குழுக்கள் பல்வேறு பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குழுக்கள் ஆய்வுகளின் முடிவில் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் இந்த முடிவுகளை ஒப்படைப்பார்கள். அதன் அடிப்படையில் விதிமுறைகளை மீறியதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்து வரும் பட்டாசு ஆலைகளுக்கு சுமார் 90க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளுக்கு தற்காலிகமாக மூட உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் விதித்துள்ளார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் பல்வேறு குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் ஏற்பட்ட தொடர் பட்டாசு விபத்து காரணமாக சுமார் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததன் காரணமாக இந்த குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் காரணமாக, அதாவது தொடர் ஆய்வுகள் காரணமாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என காரணமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் காலவரையின்றி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த ஆய்வு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இருந்த போதிலும் உடனடியாக இதற்கென தனி தீர்வுகளை காண வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். செந்தில்கார், 30 கோடிக்கு மேல வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால ஏராளமான தொழிலாளர்கள் அவர்களுடைய அந்த வேலையை இழந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அவர்கள் தரப்பில் என்ன கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது? ஆய்வுகள் என்ற பெயரில் தொடர்ந்து பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்படுவதாகவும் சரவெடி தயாரிப்பை மட்டும் அதிகாரிகள் தடை செய்வதாகவும் பேரியம் நைட்ரேட் உள்ளிட்ட முக்கியமான பொருட்கள் தயாரிப்பவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. சரவெடி தயாரிப்பவர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. வரும் அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை எடுக்கப்படுவதாகவும் உடனடியாக ஆலைகளை மூட வேண்டும் என பல்வேறு தரப்பு எச்சரிக்கை விடுப்பதன் காரணமாக கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக சுமார் 15,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். 30 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதன் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சரவெடி தயாரிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை முன்வைக்கின்றனர். இருந்த போதிலும் தொடர்பாக 2 முறை கூட்டம் என்பது நடைபெற்றது. பட்டாசு உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முடிவு எட்டப்படாத நிலையில் தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது.